சாரதா தூங்கி எந்திரிச்சதுல இருந்து அந்த பரமேஸ்வரரோட நாமத்தை ஜபிச்சுக்கிட்டே இருந்தாங்க. சிவாய சிவாயன்னு சொல்லிக்கிட்டே எல்லா வேலைகளையும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. கார்த்திகை மாதத்துல காலங்காத்தாலே எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சிட்டு துளசி மாடத்துக்கு பூஜை பண்ணுவாங்க சாரதா. ஊர்ல எல்லார் வீட்லயும் மருமகள்கள் வாசல் தெளிச்சு கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அத பார்த்த சாரதா, சிவபெருமானே, என்னவோ என் பொழப்பு இப்படி போய்கிட்டு இருக்கு. சிவபெருமான் நாமத்தை சொன்னா எறும்புக்கு கூட மோட்சம் கிடைக்கும். ஆனா என் வீட்ல ஏன் சிவபெருமானே இப்படி நடக்குது? சாரதா இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பக்கத்து வீட்டு பாரிஜாதம் வந்தான். சாரதாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே பாரிஜாதம், என்ன அத்த இப்படி தன்னந்தனியா நின்னு பேசிக்கிட்டு இருக்க? இன்னையில இருந்து சிவ ஆராதனை பண்ணி கார்த்திகை பூஜை பண்ண போறியா? ஆமாமா பாரிஜாதம், அந்த சிவபெருமான் பக்திய அடையணும் இல்லையா? அதை விட இந்த வாழ்க்கையில வேற ஏதாவது வேணுமா சொல்லு. என் பேச்சு கேளத்த, இந்த வயசுல இதெல்லாம் தேவையா? விட்டுட. ஏற்கனவே குளிர் கொள்ளுது. இந்த குளிர்ல தினந்தோறும் ஏந்திரிச்சு பச்சை தண்ணியில குளிச்சு பூஜை எல்லாம் பண்ணணுமா? உங்க ஆரோக்கியம் என்னத்துக்கு ஆகுறது? எல்லா வீட்லயும் தான் பெருசுங்க இருக்கு. எல்லாம் உன்ன மாதிரி காலையில எழுந்திருச்சு இதெல்லாம் பண்ணுதா? போய் நிம்மதியா படுத்து தூங்கறத விட்டுட்டு. எங்க பாருமா, ஏற்கனவே இது கார்த்திகை மாசம், சிவ ஆராதனையில இருக்கேன். அதனால இப்போதைக்கு உன்னை எதுவும் சொல்லல. போயிடுமா, இங்க இருந்து கிளம்பு. என் பக்தி என்னது அப்படின்னு பாரிஜாதத்தை சொன்னதும் அவ போயிட்டா. போற வழியில சாரதாவ மனசுக்குள்ள திட்டிக்கிட்டே போனா. அவ மனசுக்குள்ள, இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. சொந்த வீட்டு மருமகளை சரி பண்ணறதுக்கு வக்கு இல்ல, இப்படி அடுத்த வீட்டு மருமகளை சொல்ல வந்துருச்சு இந்த அம்மா. இப்படி பாரிஜாதம் திட்டிக்கிட்டே போனா. அதுக்கப்புறம் சாரதா வீட்டுக்கு போய் அவங்க வேலைய அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. துளசி மாடத்துல நின்னுக்கிட்டு கங்கா ஜலத்தை தெளிச்சுக்கிட்டு ஓம் நமக் சிவாய அப்படின்னு ஜபிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் வீட்ல இருந்த ரூம்ல தன்னோட மருமக அனாமிகா படுக்கைய விட்டு எந்திரிக்காம போர்வைய போத்திக்கிட்டு போனை பாத்துட்டு இருந்தா. பக்கத்திலேயே ரமேஷும் படுத்துட்டு இருந்தான். இப்படி இவ்ளோ சோம்பேறித்தனமா இருந்தா எப்படி அனாமிகா? அம்மா எழுந்திருச்சு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நீயும் எழுந்திருச்சு அவங்களோட வேலை செஞ்சு கொஞ்சம் உதவி பண்ணலாம்ல? ஐயோ கடவுளே, கொஞ்சம் லேட்டா எழுந்திருச்சு போய் பூஜை பண்ணா அவங்க சிவபெருமான் என்ன கோச்சுக்குவா போறாரு? இவ்ளோ காலையிலேயே எழுந்திருச்சு குளிச்சு பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு எதுக்கு இதெல்லாம்? என்னால முடியாதுப்பா. எந்த ஜென்மத்திலயும் நீ மாற மாட்ட. உன்னை நான் என்னைக்கு கட்டிக்கிட்டனோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வெறும் டென்ஷன் தான். என்ன மாத்தி எழுத சொல்றீங்களா? எத? அதான் உங்க தலையெழுத்து மாத்தி எழுத வாங்குறேன். அனாமிகா அப்படி சொன்னதும் ரமேஷ் கோபமா எந்திரிச்சு ரூமை விட்டு வெளியில வந்தான். அப்போ அங்க சாரதா வந்தாங்க. போர்வை போத்திக்கிட்டு இருந்த அனாமிகாவை பார்த்து, அம்மா அனாமிகா, அம்மா, கார்த்திகை மாசம் வெள்ளி, எழுந்து குளிச்சு தீபத்தை ஏத்தம்மா. ஐயோ அத்தை, எதுக்கு இந்த தீபத்தை பயன்படுத்துறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த காலத்துல இந்த மாதிரி கரண்ட் எல்லாம் கிடையாது. அதுக்குதான் வெளிச்சமா இருக்கணும்னு சொல்லி அகல் விளக்க வாசல்ல ஏத்தி வைப்பாங்க. ஆனா நீங்க தினந்தோறும் கடவுளுக்கு தீபத்தை ஏத்தி வைக்க சொல்றீங்க. பகல் வேளையில தீபம் ஏத்தி வைக்கிறது முட்டாள்தனம். கொஞ்சம் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு குளிச்சிட்டு அந்த துளசி மாடத்துக்கு போய் ஒரு பூஜையாவது பண்ணலாம் இல்லையாமா? அப்படி பண்ணா உன் புருஷனுக்கு ரொம்ப நல்லதாச்சே. அது கூட பொய் தான் அத்தை, அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். இந்த காலத்துல முழுசா 100 வருஷம் யார் வாழறா சொல்லுங்க? எல்லாரும் ஒரு வியாதி வந்து சாகுறாங்க. அவ்வளவு எதுக்கு? உங்க விஷயத்துக்கே வரேன் பாருங்க. மாமா என்ன 100 வருஷமா வாழ்ந்தாரு? நீங்க எவ்ளோ பூஜையெல்லாம் பண்ணீங்க, ஏதாவது லாபம் கொடுத்துச்சா? அனாவசியமா இந்த மாதிரி விஷயத்துல நான் நம்பவே மாட்டேன் அத்தை. அனாமிகா அப்படி சொன்னதும் சாரதா அந்த இடத்த விட்டு மௌனமா வேற இடத்துக்கு போயிட்டாங்க. கார்த்திகை மாசத்தோட வெள்ளிக்கிழமை அது. சாரதா காலங்காத்தாலே குளிச்சு முடிச்சிட்டு பூஜைய ஆரம்பிச்சாங்க. பூஜை அறை மொத்தத்தையும் தீபத்தால அலங்கரிச்சாங்க. தூங்கி எழுந்திருச்சு வந்த அனாமிகா தன்னோட மாமியார பார்த்து, என்ன அத்தை இதெல்லாம்? பூஜை அறை மொத்தமும் தீபம் ஏத்தி வச்சிருக்கீங்க? இன்னைக்கு கார்த்திகை தீபமாச்சேம்மா, இந்த மாதிரி பண்றது நல்லதுமா. சிவபெருமானுக்கு தீபங்கள்னா ரொம்ப பிடிக்கும். தீப ஆராதனை பண்ணி மனசார அவர் கையெடுத்து கும்பிட்டா குடும்பமே நல்லா இருக்கும். என்ன அத்தை நீங்க இத்தனை தீபத்தை ஏத்தி வைக்கிறதால
எவ்ளோ பொல்யூஷன் ஏற்படும்னு உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை இதெல்லாம் பண்ணி வரம் குடுக்கற மாதிரி இருந்தா உங்க சிவபெருமான இந்த ரூம் நிறையற மாதிரி தங்க நகை கொடுன்னு வரம் கேளுங்க. அப்ப நீங்க சொல்றத நான் நம்புறேன். தீபம் ஏத்தனா காத்தெல்லாம் மாசடையாதுமா. அப்படி செய்யறதுனால சுத்தம் தான் ஏற்படும். பக்திய எப்பவும் நம்ம சோதிச்சு பார்க்க கூடாது. மனசார ஆண்டவனை வேண்டணும். அதுதான் நம்மளோட பண்பு. இப்படி எல்லாருக்கும் சாந்தி கிடைக்கும்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எதுக்கு போலீஸ்காரங்க இருக்காங்க? சட்டம்லாம் எதுக்கு இருக்கு? காலங்காத்தால என் கழுத்தை அறுக்காதீங்க அத்தை. அனாமிகா இப்படி ரொம்ப ஏளனமா பேசினா. சாரதா அதை கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. மறு வாரத்துல ஒரு நாள் வேலைய முடிச்சிட்டு அனாமிகா வீட்டுக்கு சிடுசிடுன்னு வந்துட்டு இருந்தா. வீட்டுக்கு வந்த தன்னோட மனைவி கிட்ட ரமேஷ் பேசினான். என்ன அனாமிகா, இன்னைக்கு வழக்கத்தை விட சீக்கிரமாவே வந்திருக்கியே. முகம் ஏன் அப்படி இருக்கு? ஆர் யூ ஆல் ரைட்? நான் நல்லா தானே இருக்கேன். என் மூஞ்சிக்கு என்ன குறை இப்ப உங்களுக்கு? வீட்டுக்கு வந்தாலே போதும் கேள்வி மேல கேள்வி கேட்டு சாகடிக்கிறீங்க. எரிச்சலா வருது. ஏண்டா அப்பா, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்திருக்கா, அவளை ஏன் தொந்தரவு பண்ற? கொஞ்சம் போய் ஓய்வு எடுத்துக்கம்மா அம்மா நீ. அந்த விஷயம் எனக்கு தெரியும். சாமியார் மாதிரி பெருசா பேச வந்துட்டீங்க நீங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அவளோட ரூமுக்கு போனா. அன்னைக்கு ராத்திரி சாப்பிட கூட இல்ல. படுத்து தூங்க ட்ரை பண்ணா தூக்கமும் வரல. எழுந்திருச்சு மாடியில ராத்திரி ஃபுல்லா நடந்துகிட்டு இருந்தா. அப்போ அந்த இடத்துல தீபம் வச்சாங்க சாரதா. தன்னோட அத்தைய பார்த்து, அத்தை, உங்களுக்கு கொஞ்சம் கூட சோர்வு வராதா? எப்ப பார்த்தாலும் இந்த தீபங்களை ஏத்திக்கிட்டே இருக்கீங்களே. இங்க பாருமா, பக்தியோட எதை செஞ்சாலும் மனசுக்கு அமைதிதான் கிடைக்கும். எரிச்சலோ கோபமோ வரவே வராது. நான் சொல்றேன், ஒன்னு நீ கேக்குறியா? இன்னைக்கு நீ ஏதோ எரிச்சலாவே இருக்க. நீ துளசி மாடத்துல உட்காந்து அந்த அகல் விளக்கையே பாத்துக்கிட்டுறேன், என்ன ஆகுதுன்னு பாரு. சாரதா சொன்னாங்கன்னு சொல்லி அனாமிகா போய் துளசி மாடத்துக்கிட்ட வந்து உட்கார்ந்தா. அப்பவே குளிர்ந்த காத்து வந்ததுனால ரொம்ப நேரம் அவளால அங்க உட்காரவே முடியல. உடனே அங்கிருந்து எழுந்திருச்சு கிச்சனுக்குள்ள வந்தா. மறுநாள் காலங்காத்தாலேயே சாரதா விதவிதமான நைவேத்தியங்கள் செஞ்சாங்க. டிஃபன் சாப்பிடலான்னு அனாமிகா டைனிங் டேபிளுக்கு வந்தா. என்ன அத்தை இதெல்லாம்? இது என்ன வீடுன்னு நினைச்சீங்களா இல்ல சத்திரம்னு நினைச்சீங்களா? உங்களுக்கு சாப்பிடணும்னு விருப்பம் இருந்தா இத மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டே இருங்க. ஆனா கடவுளுக்குங்கிற பேர்ல இத செஞ்சு இப்படி ஏமாத்தாதீங்க. சரி, இன்னைக்கு நான் டிஃபனுக்கு பதிலா இதையே சாப்பிட்டுட்டு போறேன். ஐயையோ, முடியாதேம்மா. இந்த பிரசாதத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிடக்கூடாது. படைச்சிட்டு தான் நம்ம சாப்பிடணும். அப்படின்னா என்ன இப்போ? அந்த சிலைகளா இதை சாப்பிட போகுது? ஒவ்வொருத்தவங்களும் கார்த்திகை மாசத்துல அந்த சிவபெருமானே வரப்போறாருங்கிறாங்க. ஒருவேளை அந்த சிவபெருமான் வராருன்னு வைங்க, அப்போ இந்த உலகமே அவருக்காக பிரசாதம் செஞ்சு வைக்குமா? அது எல்லாத்தையும் அந்த சிவனே சாப்பிட போறாரா? அவ்வளோ பெரிய வயிறு சிவபெருமானுக்கு இருக்கா? இது எல்லாத்தையும் யாரோ புக்ல எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. உண்மையிலேயே கடவுள்னு ஒருத்தர் இல்ல அத்தை அப்படின்னு அனாமிகா அங்க இருந்த பிரசாதங்களை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சான். மருமகளோட இந்த நடவடிக்கை சாரதாக்கு பிடிக்கலனாலும் அவங்க வேற எதுவும் சொல்லாம அமைதியாயிட்டாங்க. கார்த்திகை மாசத்துல கார்த்திகை பௌர்ணமி நாள் அன்னைக்கு வந்துச்சு. அன்னைக்கு சாரதா மனசு திருப்தியா பூஜைகள் செஞ்சாங்க. வீட்டை பூக்களால அலங்கரிச்சாங்க. எண்ணெய் ஊத்தி தீபம் ஏத்துனாங்க. சிவபெருமானோட நாமங்களை சத்தமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சத்தத்துல அனாமிகாவால தூங்க முடியல. அடடடடா, ச்சீ, தினந்தோறும் இது ஒரு தலைவலியா போச்சு எனக்கு. இந்த அம்மாவும் தூங்காது, நம்மளையும் தூங்கவே விடாது. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். போய் இது என்ன சங்கதின்னு பாக்குறேன் இரு அப்படின்னு கோபமா எழுந்து ரூமை விட்டு வெளியில வந்தா அனாமிகா. வேகமா அப்படி நடக்கும்போது கால் வழுக்கி கீழே விழுந்துட்டா. கீழே விழும்போது கீழே எண்ணெய் ஊத்திக்கிச்சு. அந்த எண்ணெய் அகல் விளக்குல ஊத்தி அதுல இருந்து நெருப்பு பத்தி அந்த நெருப்பு அனாமிகா மேல பத்திக்கிச்சு. உயிர் பயத்துல அனாமிகா பயங்கரமா உதவிக்காக கத்திக்கிட்டே இருந்தா. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, நான் நெருப்புல மாட்டிக்கிட்டேன், என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களா? நெருப்பு உடம்பெல்லாம் சுடுது. அத்தை, அத்தை, எங்க இருக்கீங்க? இங்க வாங்க அப்படின்னு அனாமிகா கத்துனா. அந்த சத்தத்தை கேட்ட சாரதா வேகமா ஓடி வந்து பூஜை அறையில இருந்த ஒரு குடம் தண்ணிய கொண்டு வந்து அனாமிகா மேல ஊத்தினாங்க. அங்க இருந்த நெருப்பெல்லாம் அணைஞ்சு போச்சு.
அப்பாடா, நீங்க வந்தீங்க. நீங்க மட்டும் வரலன்னா இந்த நெருப்புல நான் எரிஞ்சு பொசுங்கி போயிருப்பேன் அத்தை. இங்க பாருமா, சிவபெருமான் நாமத்தை சொன்னவங்கள சிவபெருமான் கைவிடவே மாட்டாருன்னு சொல்லுவாங்க. அவரை மனசார வேண்டிக்கோமா. சாரதா அப்படி சொன்ன உடனே ஒரு கதவு திறந்துச்சு. அந்த கதவு கிட்ட சாரதா இருந்தாங்க. அந்த கதவை திறந்து சாரதா வந்துகிட்டு இருந்தாங்க. அனாமிகாவை பார்த்த சாரதா அங்க வந்து, இந்தாம்மா, இந்த பிரசாதத்தை எடுத்துக்கோ. இன்னைக்கு கார்த்திகை மாச பௌர்ணமி இல்லையா, காலையிலேயே கோயிலுக்கு போய் பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். என் மகன் நல்லா இருக்கணும் சுவாமி, அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நல்லா வேண்டிக்கிட்டேன். கடவுளோட ஆசீர்வாதம் கிடைச்ச மாதிரி பூ கிடைச்சதுமா. சாரதா அப்படி சொன்னதும் அனாமிகா ஷாக் ஆயிட்டா. முகம் பூரா வேர்க்க ஆரம்பிச்சுச்சு. சாரதா கிட்ட விஷயத்த சொன்னா. அத கேட்டு ஷாக் ஆன சாரதா, ஐயோ என்னம்மா சொல்ற, நீ ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கன்னு நினைக்கிறேன். அந்த கடவுளே உன்னை வந்து காப்பாத்திருக்காருமா. வந்தது நான் இல்ல, நான் அந்த இடத்துல பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இங்க உன்னை அவர் வந்து காப்பாத்திருக்காரு. எவ்ளோ அதிர்ஷ்டம் பண்ணிருக்கிறம்மா அனாமிகா நீ. என்ன அத்தை இதெல்லாம்? எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தை. ஆனா நான் பண்ண தப்பு என்னங்கறது மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சுது. இனிமே யாரோட கடவுள் நம்பிக்கையையும் நான் கிண்டல் பண்ண மாட்டேன். எனக்கு பெரிய எதிரியா இருக்க இந்த சோம்பேறித்தனத்தை முதல்ல நான் கைவிடுறேன் அத்தை. நம்பிக்கை இல்லனாலும் நீங்க சொல்றத நம்பிக்கையோட நான் கடைபிடிக்கிற கேக்குறேன் அத்தை. அனாமிகா இப்படி சொன்னதை கேட்டதும் சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. 2 பேரும் அன்னைக்கு கோயிலுக்கு போய் சிவபெருமான தரிசனம் பண்ணாங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய அப்படின்னு ஜெபிச்சாங்க. அன்னையில இருந்து அவங்களோட வீட்ல சந்தோஷ சத்தம் மட்டும்தான் பெருமளவு கேட்டுச்சு. ஒரு காலத்துல விஜயபுரங்கிற ஒரு ஊரு. அந்த ஊர்ல இந்திரா காலனின்னு ஒன்னு இருந்தது. அந்த காலனில ஒரு வீட்ல ரமேஷ், அவனோட மனைவி அனாமிகா இருந்தாங்க. ரமேஷ் ஒரு பிரைவேட் கம்பெனில சாதாரண உத்தியோகம் பண்றான். அவங்களது ஒரு நடுத்தர குடும்பம். ரமேஷோட பக்கத்து வீட்ல சுரேஷ், அவனோட மனைவி அவனி இருக்காங்க. சுரேஷோட வாழ்க்கை முறை ரொம்ப ஆடம்பரமானது. ஒரு நாள் சாயந்தரம் ரமேஷ் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தான். வரும்போதே ரொம்ப சிடுசிடுன்னு வந்தான். என்னங்க, ஏன் இவ்ளோ சிடுசிடுன்னு இருக்கீங்க? ஆபீஸ்ல வேலை அதிகமா இருந்ததா? ஆஃபீஸ் டென்ஷன்லாம் இல்லை அனாமிகா, நம்ம வாழ்க்கையை பார்த்தாதான் எனக்கு கடுப்பா இருக்கு. காலையில தான் சுரேஷை பார்த்தேன். அவன் புதுசா 60 இன்ச்சஸ் டிவி வாங்கியிருக்கான். அவங்க வீட்டுக்கு டெலிவரி வரும்போது காலனியே விந்தையா பார்த்தாங்க. நம்ம வீட்டையும் பாரு, ஒரு டப்பா டிவி. எனக்கே கடுப்பாகுது. இதுல என்ன இருக்குங்க? டிவி நல்லா தானே வேலை செய்யுது, செய்திகள்லாம் கேட்க முடியுது, பாட்டு பார்க்க முடியுது. இதுக்கு போய் எதுக்குங்க வெக்கப்பட்டுக்கிட்ட? உனக்கு புரியாத அனாமிகா, இந்த உலகமே மாறி போயிடுச்சு. நம்ம கிட்ட என்ன இருக்குன்றதில்ல, நம்ம எப்படி வெளியில தெரியுறோங்கிறது தான் முக்கியம். சுரேஷை பாரு, என்னை விட 2 வயசு ஜூனியர். ஆனா அவன் வாழறத பத்தியா? இன்னைக்கு சாயந்தரம் அவன் வீட்டுக்கு பார்ட்டிக்கு கூப்பிட்டுருக்கான். நான் வரலன்னு சொல்லிட்டேன். ஏன் வரலன்னு சொல்லிட்டீங்க? கூப்பிடும்போது போனா நல்லா இருக்கும்ல. எந்த முகத்தை வச்சுட்டு போறது? நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பாத்தியா? பல எபிசோடா இதான் போட்டிருக்கேன். பார்ட்டிக்கு எல்லாரும் கார்ல போவாங்க, நான் நடந்து தான் போய் ஆகணும். வீட்டு வாட்ச்மேன் கூட என்னை உள்ள விட மாட்டோம். நம்ம கிட்டயும் ஒரு வண்டி இருந்தா நல்லா இருந்திருக்கும். என்னங்க, நீங்க ரொம்ப அதிகமா யோசிக்கிறீங்க. மனுஷங்களுக்கு மதிப்பு கொடுக்கறவங்க துணி, வண்டி இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நம்ம பழக்கங்களை பாப்பாங்க. நம்ம இருக்கிறத வச்சு திருப்தியா இருக்கோம். கடனும் இல்ல, கவலையும் இல்ல. அது போதாதா நமக்கு? போதும் அனாமிகா, உன்னோட வேதாந்தம். இருக்கிறத வச்சுட்டு வாழறதுங்கிறது கையால் ஆகாதவன் சொல்றது. எனக்கும் அந்த சுரேஷ் மாதிரி வாழணும். இன்னைக்கு முடிவு பண்றேன். நம்மளும் கார் வாங்கணும். வாங்குவேன், அவ்வளோதான். காரா? நம்மளா? என்னங்க, உங்க வருமானம் நம்ம வீட்டு செலவுக்கே பத்தல. இப்ப கார் வாங்கினா பெட்ரோலுக்கு, ரிப்பேருக்குன்னு பணத்திற்கு எங்க போறது? அது உனக்கு தெரியாத பிசினஸ் சீக்ரெட். இஎம்ஐல மாசம் மாசம் கொஞ்சம் கட்டினா போதும். காரு நம்ம வீட்டு முன்னாடி இருக்கும். ஒரு 5 லட்ச ரூபாய் பர்சனல் லோன் வாங்குறேன். கொஞ்சம் பணத்தை டவுன் பேமெண்டா கட்டி மீதி பணத்தை வச்சு வீட்டுக்கு நல்ல சோஃபா செட்டு, பெரிய டிவி இதெல்லாம் வாங்குறேன். வேண்டாங்க, கடன் வாங்கி ஆடம்பரமா வாழணுமா? மாசத்துக்கு வர வருமானத்துல பாதிய இஎம்ஐக்கு கொடுத்தா நம்ம எப்படி சாப்பிடுறது? நாளைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா என்னங்க ஆகுறது? நீ எப்பவும் இப்படிதான் அபசகனமா பேசுற. சுரேஷும் இஎம்ஐல தான் வாங்கினான். அவனால மேனேஜ் பண்ணும்போது நம்மளால முடியாதா? சொசைட்டில கௌரவம் வேணும்னா இவ்வளவாவது பண்ணி ஆகணும். நாளைக்கு பேங்க்குக்காரனுக்கு ஃபோன் பண்றேன், அவ்வளோதான். அனாமிகா எவ்ளோ சொல்லியும் ரமேஷ் கேட்கவே இல்ல. மறுநாள்ல இருந்தே லோன் ப்ராசஸ ஆரம்பிச்சிட்டான். ஒரே வாரத்துல வீட்டு முன்னாடி ஒரு புது கார் நின்னுச்சு.
அது மட்டும் இல்ல, புது சோஃபா, புது டிவி எல்லாம் வந்தது. ரமேஷ் முகமே பிரகாசமா இருந்தது. ஆனா அனாமிகா முகத்துல சந்தோஷமோ கலையோ இல்ல. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில, ஏ ரமேஷ், சூப்பர் கார், என்ன மாடல்? கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சுரேஷ், இது டாப் மாடல். உன் காரை விட கொஞ்சம் லேட்டஸ்ட் வெர்ஷன். ஃபீச்சர்ஸ்லாம் கூட சூப்பராக இருக்கு. கிரேட். பாத்தியா, லைஃப்னா இப்படி இருக்கணும், என்ஜாய் பண்ணணும். ஆமாம், இந்த வீக்கெண்ட் ஒரு டூர் பிளான் பண்ணலாமா? ஊட்டிக்கு போகலாம். 0 டிகிரியில் இருக்கான். உன் காரில் நீ வா, என் காரில் ஃபேமிலியோட போகலாம். ஷூர், கண்டிப்பாக போகலாம். உள்ள இருந்து அனாமிகா இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தா. அவ வெளியில வந்து ரமேஷை கூப்பிட்டு பேசினா. என்னங்க, கொஞ்சம் இங்க வாங்க. ஒரு நிமிஷம் சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் உள்ள வந்தான். என்ன நமிகா, இப்போ அவசியம் கூப்பிட்டு ஆகணுமா நீ? டூருக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, கையில காசு இருக்கா? கார் இன்சூரன்ஸ் கட்டுறதுக்கே என் கையில இருந்த தங்க வலையில அடமானம் வச்சிட்டீங்க. டூருக்கு போறதுக்கு கண்டிப்பா 20,000ஆவது வேணும். என்ன பண்ண போறீங்க? கிரெடிட் கார்டு தான் இருக்குல்ல, எப்போ பார்த்தாலும் பயப்படுற. கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுற, போனஸ் வரும்ல, அப்போ கட்டிடலாம். வர்ற மாசம் போனஸ் வந்தா வீட்டு வாடகை, கார் இஎம்ஐ இதெல்லாம் இருக்கே. கிரெடிட் கார்டுல வட்டி வந்தா கட்டுறது கஷ்டங்க. தயவு செஞ்சு சுரேஷோட போட்டி போடாதீங்க. அவங்க நிலைமை வேற, நம்ம நிலைமை வேறங்க. நிலைமைங்கிறது பிறந்ததும் வராதா நமிகா, நம்ம தான் அதை உருவாக்கணும். சுரேஷ் முன்னாடி பணம் இல்லை, நான் வரமாட்டேன்னு சொன்னா என்ன ஆகுறது? என் மானமே போயிடும். நான் போறேன், அவ்வளோதான். ரமேஷ் அடம் பிடிச்சு ஊட்டி டூர் போனான். கிரெடிட் கார்டுல லிமிட்டை தாண்டி செலவு பண்ணான். டூர்ல நல்லா தான் போச்சு. போட்டோஸ் எடுத்தான், சோஷியல் மீடியால போட்டான். எல்லாரும் ரமேஷ் லைஃபை பார்த்து நிறைய லைக்ஸ் போட்டாங்க. அதை பார்த்து ரமேஷ் பூரி படைஞ்சான். ஆனா அசல் விஷயம் அப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 2 மாசம் போச்சு. என்னங்க, பால்காரன் பணம் கேக்குறாங்க. மளிகை கடையில கூட இனிமே கடன் தரமாட்டாங்களாம். கார் இஎம்ஐ பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னு மெசேஜ் வந்தது. இப்ப என்ன பண்றது? அதை கேட்டதும் ரமேஷ் தலையில கைய வச்சுட்டு சோஃபால உட்காந்து, எனக்கும் ஒன்றும் புரியல அனாமிகா. ஆஃபீஸில் கூட ஒரே பிரச்சனையா இருக்கு. ப்ரமோஷன் கிடைக்கும்னு நினச்சேன், ஆனால் ஒன்றும் கிடைக்கல. அந்த கிரெடிட் கார்டுக்காரன் தினமும் 10 தடவை ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் தான் அப்பவே சொன்னலங்க, இந்த ஆர்ப்பாட்டம்லாம் வேண்டான்னு. இப்ப பாத்தீங்களா, மன சாந்தியே இல்லாம இருக்கு. சரி, அந்த காரை வித்துடலாமா? ஒரு பாரமாவது குறையும். காரை விற்கிறதா? என்ன பேசிக்கிட்டு இருக்கா நமிகா? இது வித்தன்னா காலையில என் மானம் போயிடும். அந்த சுரேஷ் பார்க்க மாட்டானா? தகுதிக்கு மீறி செலவு பண்ணா இப்போ வித்துட்டான்னு ஏளனம் பண்ண மாட்டானா? உயிர் போனாலும் பரவாயில்ல, காரை மட்டும் விற்க மாட்டேன். இன்னொரு பர்சனல் லோன் ஆப் பார்த்தேன், அதுல லோன் வாங்கி இதை சரி பண்றேன். கடனுக்கு கடனா? என்னங்க இது? இது ஆபத்தா இருக்கு. தயவு செஞ்சு என் பேச்சு கேளுங்க. சுரேஷ் என்ன நினைச்சா நமக்கு என்னங்க? நம்ம வாழ்க்கை நம்மது. நீ வாய மூடு, உனக்கு ஒன்றும் தெரியாது. ரமேஷ் மறுபடியும் கடன் வாங்கினான். அதிக வட்டிக்கு பணம் வாங்கி கடனுக்கு கடன், கடனுக்கு கடன்னு போனான். ஆனா வெளி உலகத்துக்கு பந்தாவா கார்ல போனான். ஆனா உள்ளுக்குள்ள பயத்துல செத்துக்கிட்டு இருந்தான். எந்த போன் வந்தாலும் திடுக்குன்னு எழுந்து பாக்குற நிலைமை வந்தது. ஒரு நாள் ராத்திரி சமயம் அனாமிகாவும் ரமேஷும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. வெளியே ஒரே சத்தமா இருந்தது. என்ன சத்தம் அது? அந்த சுரேஷ் வீட்ல எப்பவும் பார்ட்டி பாட்டு சத்தம் தானே இருக்கும். இன்னைக்கு என்ன ஒரே சத்தமா இருக்கு? யாரோ சண்டை போடுற மாதிரி இருக்கு, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு வெளியே வந்து பார்த்தாங்க. சுரேஷ் வீட்டு முன்னாடி ஒரு போலீஸ் கார் நின்னுச்சு. சில வட்டி வியாபாரிகள், பேங்க் ரெக்கவரி ஏஜென்ட்ஸும் வந்து நின்னுட்டு இருந்தாங்க. காலனில எல்லா ஜனமும் அங்கதான் நின்னுட்டு இருந்தது. என்னது இது, சுரேஷ் வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்களே அப்படின்னு நினைச்சு ரமேஷ் அந்த கும்பல்ல போய் நின்னான். அங்க நடந்ததை பார்த்து ஷாக் ஆயிட்டான். எப்பவும் பந்தாவா கோட்டு சூட்டு போட்டுட்டு திரிஞ்சிட்டு இருந்த சுரேஷ் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸ போட்டுட்டு நின்னான். பக்கத்துல அவனே அழுதுகிட்டு இருந்தா. வீட்டுக்குள்ள இருந்த விலை உயர்ந்த சாமானெல்லாம் ரோட்ல கடந்துச்சு. ஏண்டா ரமேஷ், என்னென்னமோ சொல்லி என்கிட்ட 10 லட்சம் வாங்கினியே. வியாபாரம் பண்ண போறேன்னு சொன்ன, முதலீடு பண்ண போறேன்னு, ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும்னு போய் சொன்ன. இந்த வீடு கூட பேங்க் லோன்ல இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. நீ எப்பேற்பட்ட மோசக்காரன்னு இப்பதான் புரிஞ்சுது. சுரேஷ், உங்க மேல ஏற்கனவே 3 செக் பவுன்ஸ் கேஸ் இருக்கு. நடங்க ஸ்டேஷனுக்கு. சார் ப்ளீஸ் சார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. என் மானத்தை வாங்கிடாதீங்க, நான் கட்டிடுறேன் சார். மானமா? உனக்கு மானம் கூட இருக்கா? ஊர் முழுக்க கடனை வாங்கி ஆடம்பரமா வாழ்ந்துக்கிட்டு இருக்க. உன் நட ஒட பாவனை பார்ட்டி இதெல்லாம் கவனிக்கலன்னு நினைச்சியா? நீ மானத்தை பத்தி பேசுறியாடா மானங்கட்டவனே? சொந்த பணம் 1 ரூபாய் இல்ல, பில்டப் மட்டும் கோடியில இருக்கு. ரமேஷ் அதெல்லாம் கேட்டு நடுங்கி போயிட்டான். கடன் வாங்கி வாழற வாழ்க்கை, இந்த வார்த்தை அவன் மனசுல பதிஞ்சு போச்சு. சுரேஷுக்கே இந்த நிலைமைன்னா நமக்கு எந்த நிலைமைன்னு யோசிச்சு பார்த்தான். போலீஸ் சுரேஷ ஜீப்ல ஏத்திக்கிட்டு போனாங்க.
அவனி வீட்ல மூளையா உட்காந்து அழுதுகிட்டே இருந்தா. காலனி ஆளுங்க விதவிதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்களா எப்படி வாழ்ந்தவன் அவன், எல்லாம் போலி வாழ்க்கை. ஆடம்பரமா வாழ கடன் வாங்கினா இப்படிதான் நடக்கும். இருக்கிறத தின்னுட்டு படுக்காம ஆடம்பரம் தேவைதான். ரமேஷும் அனாமிகாவும் மௌனமா அவங்களோட வீட்டுக்கு வந்தாங்க. ரமேஷ் சோஃபால வந்து உட்கார்ந்தான். அவனுக்கு வேர்த்து ஊத்துட்டு இருந்தது. அனாமிகா அவனுக்கு தண்ணி கொண்டு வந்து தந்தா. அனாமிகா பாத்தியா? ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, ஆனா பயமாவும் இருக்கு. நம்மளும் அதே வழியில தானே போயிட்டு இருக்கோம். ஆமா அனாமிகா, சுரேஷை பார்த்து நானும் சூடு போட்டுக்கிட்டேன். அவனை மாதிரி இல்லையேன்னு அசிங்கப்பட்டேன். ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது. அது ஒரு மாயைன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். சமூகத்துல அவன் உயர்ந்த இடத்துல இருந்தான். ஆனா உண்மையா எட்டி பார்த்தோன்னா தான் தெரியுது அவனோட நிலைமை. நான் சொல்றேன்ல, இப்ப கூட ஒண்ணு கெட்டு போயிடல. ஆமா, இப்பவே நான் முடிவெடுத்துக்கிட்டேன். நாளைக்கு காலையில இந்த காரை வித்துடுறேன். எவ்வளோ கிடைக்குதோ அதை பேங்க்ல கட்டிடுறேன். நிஜமாவாங்க? நிஜம்தான் அனாமிகா. கார் போனா போட்டோம், மனசாந்தி தான் வேணும். இந்த புது டிவி, சோஃபா இதெல்லாம் கூட வித்துடலாம். நம்ம பழைய வாழ்க்கைக்கே போயிடலாம். குறைஞ்ச சம்பளமானாலும் நிம்மதியான வாழ்க்கைய வாழ்ந்த. யார் ஃபோன் பண்ணாலும் திக்கு திக்குன்னு மனசெல்லாம் நடுங்குது. நம்மளை பார்த்து லைக் போடுறவங்க நமக்கு கடனை கட்ட மாட்டாங்க. இந்த வார்த்தை போதுங்க. முதல்ல கஷ்டப்படுவோம், கடனை எல்லாம் தீப்போம், மறுபடியும் சந்தோஷமா வாழலாங்க. மறுநாள் காலையில ரமேஷ் அவனோட காரை வித்துட்டான். காலனில கொஞ்சம் பேர் கேட்டாங்க, என்னப்பா ரமேஷ், புது காரை அதுக்குள்ள விற்கிற போல இருக்கு. என் தகுதிக்கு மீறி பாரம் ஆயிடுச்சு சார். இஎம்ஐ கட்ட முடியல, அதுக்கு தான் நான் விற்க போறேன். ஆடம்பரத்தை விட நிம்மதி முக்கியம் இல்லையா? அந்த பதில கேட்டதும் அந்த ஆளு ஷாக் ஆயிட்டான். ஆனா மரியாதையோட பார்த்தான். உண்மைதான் சார், இந்த தைரியம் யாருக்கும் வராது. நல்ல வேலை பாக்குறீங்க. அன்னைக்கு மத்தியானம் அனாமிகா, காரை வித்ததுல பாதி கடன் தீர்ந்துருச்சு. சோஃபாவையும் டிவியும் வித்ததுல கிரெடிட் கார்டு பில் எல்லாம் கட்டிட்டேன். நல்ல வேலை செஞ்சீங்க. இனி நம்ம நிம்மதியா இருக்கலாங்க. ஒரு மாசம் போனதுக்கு அப்புறம் ரமேஷ் அனாமிகா 2 பேரும் வீட்டு வாசல்ல உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அனாமிகா, இப்ப எப்படி இருக்கு? கார் இல்ல, பெரிய டிவி இல்ல. நிம்மதியா இருக்குங்க. ராத்திரி பாத்தீங்களா எவ்வளவு நிம்மதியா நம்ம 2 பேரும் தூங்கணும். கோடி ரூபாய் கொடுத்தாலும் நிம்மதியான தூக்கம் கிடைக்காது. ஆமா அனாமிகா, அந்த சுரேஷை பார்த்து நானும் தப்பு பண்ண பார்த்தேன். நம்ம யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நமக்காக நம்ம வாழ்ந்தாலே போதும். அடுத்தவங்கள பார்த்து வாழற வாழ்க்கை என்னைக்கும் நிலைக்காது. சொந்த கால்ல கஷ்டப்பட்டு உழைச்சி இருக்கிறத வச்சு வாழணும். அதுக்குள்ள பக்கத்து வீட்டுக்கு புதுசா யாரோ வாடகைக்கு வந்தாங்க. அந்த ஆளு விலை உயர்ந்த பைக்ல வந்து இறங்குனான். அவன் கையில புது ஐபோன் இருந்துச்சு. ஹலோங்க, என் பேரு கார்த்திக், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இந்த பைக்கை போன மாசம் தான் வாங்கினேன். இஎம்ஐலங்க. லைஃபை என்ஜாய் பண்ணோம்ல. அனாமிகாவும் ரமேஷும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. பாவம், இன்னொரு சுரேஷ் வந்துட்டான் பாத்தியா? கடவுளே, இவனுக்கு சீக்கிரமா புத்திய வரவழைப்பா அப்படின்னு ரமேஷ் மனசுக்குள்ள நினைச்சான். ஆனா வெளிய மட்டும், கங்க்ராட்ஸ்ங்க, ஆனா ஜாக்கிரதை, லைஃபை என்ஜாய் பண்ணு, ஆனா கடன்ல இல்ல. கொஞ்ச நேரத்துல கரண்ட் போயிடுச்சு. அந்த ரோடே இருட்டா இருந்தாலும் ரமேஷோட சின்ன வீட்ல இருந்து ஒரு விளக்கோடைய ஒளி மட்டும் பிரகாசமா அந்த தெருவுல அடிச்சுது. அடுத்தவங்கள பார்த்து நம்ம வாழ்க்கைய மாத்த தேவையில்லை. நம்ம வீட்ல என்ன இருக்கோ அது நமக்கு பிரகாசத்தை தரும். அது மேல நம்ம முழு நம்பிக்கை வைக்கணும். கஷ்டப்பட்டு உழைச்சு நம்ம தேவைக்கு ஏத்த வாழ்க்கைய வாழ்ந்துக்கலாம். இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.